உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரட் கார்ட் ரீடர் சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வரக்கூடிய இந்த வாரம் எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்தை எந்த மாதிரி கொண்டுட்டு போகணும், முக்கியமா எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து பல விஷயங்களுமே பேச போறோம். முதலாவதாக இருக்க மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப தைரியத்தோடையும், லைக் ஒரு கிங் மாதிரி, ஒரு ராஜா எப்படி ஒரு விஷயம் காரியங்களை நிர்வகிப்பார், எப்படி வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, ஒரு செயலை எப்படி செயல்படுத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு மன தைரியத்தோட ஒரு பலத்தோட அவங்க வந்து அவங்களுடைய ஆக்ஷனில் இறங்கணும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவங்க தலைமை வகிக்கணும் இந்த வாரம் அப்படின்னு இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய நபர்கள்கிட்ட கம்யூனிகேஷன் வந்து பண்ண வேண்டாம். புதிய நபர்கள்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை வந்து தவிர்த்துறது நல்லது. பேசுகிறதையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி இல்லை தெரியாத விஷயங்களை பற்றி பேசுகிறது தவிர்த்துக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்மா? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சீ ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்மா? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 and 1111. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 1010 யூஸ் பண்ணும் போது இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கெட்ட வினைகளால் வந்த கர்மாவால் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்கன்னா இந்த 1010 யூஸ் பண்ணும் போது அதெல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. 1111 யூஸ் பண்ணும் போது மேற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணும், இல்லை அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறத்துக்கு இந்த நம்பர் சப்போர்ட்டிவாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, டெய்லி இவங்க வந்து ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தம் 3 to 5 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லுவாங்க. முடிஞ்சால் 3:30 மணிக்கு எழுந்துக்கலாம், இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 4:30 மணி டைமில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டெரஸ் இருந்துன்னா எம்டி டெரஸ்க்கு போயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஸோ அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த ஓம் அப்படின்ற ஒரு மந்திர வார்த்தையை அவங்க 6 முறை வந்து சொல்லணும். ஸோ அதை கிழக்கு நோக்கி உட்காந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேடில் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஓம்ன்ற மந்திரத்தை 6 முறை வந்து சொல்லிக்கிட்டே வரணும் டெய்லியும் முருகரை மனசு நினச்சிட்டு. இதை சொல்ல இதை செய்ய நிச்சயமாக எப்படி சூரியன் வந்து அதுக்கப்புறம் உதிக்குதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் உதிக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ முருகரும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ இந்த விஷயங்களை இந்த வாரத்தில் இருந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், செய்யக்கூடாதுமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும், தான்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சிக்கணும். ஸோ அதே மாதிரி தனியாக இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ், தனக்குள்ளே என்ன சந்தோஷங்கள் இருக்குது அதை வந்து வெளிப்படுத்தணும். தனக்குள்ளே தன்னை சுற்றி இருக்கிற பொருட்களை வச்சு அவங்க சந்தோஷமாகணும். ஸோ முக்கியமாக இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியான உதவிகள் இந்த வாரம் யாருக்கும் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ உதவிகள் செய்ய வேண்டாம். மேற்கொண்டு வியாபார ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒரு பரிதாபம் பார்த்து உதவி செய்கிறாங்களே அது பண ரீதியான உதவி, அதை தவிர்த்துக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்?
ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4444 அண்ட் 999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ரிலீஸ் ஆகும், அவங்கக்குள்ளே இருந்தும் வெளியே இருந்தும். அண்ட் தெய்வீக குறுக்கீடுகள், அதாவது ஸ்பிரிச்சுவல் சைட்லேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும், அதாவது பிளாக்கேஜஸ் எதாக இருந்தாலுமே முருகர் அதை வந்து ரிமூவ் பண்ணுவார். பட் முருகரை ஃபாலோ பண்ணும்போது முருகருக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அவரோட வழியில் இவங்க நடந்தாங்கன்னா, ஃபாலோ பண்ணாங்கன்னா, இவங்க வழியில் வரக்கூடிய அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ், தடைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் முருகர் வந்து நிச்சயமாக தீர்த்து வைப்பார், பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார். முருகரை இவங்க நம்பி முருகர் வழியில் நடக்கணும், இந்த வாரத்தில் இருந்து அதை இன்னும் தீவிரமாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். கண்டிப்பாக முருகரை நம்புனீங்கன்னா எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மெசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ரிஷபராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தன் வீட்டுக்கு தேவையான பொருள் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தேவையோ பணம் சார்ந்து பொருள் சார்ந்து அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, ரொம்ப வந்து நான் நிதானமாக இருக்கேன், பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு வித அமைதியை வந்து தேடுறது. ஸோ பொறுமையும் வந்து ரொம்ப போச்சுன்னா சோம்பேறித்தனமாக ஆகிடும். அதனால் இந்த பொறுமை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போகக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இவங்க வால்பேப்பர்லேயோ மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது இந்த வாரம் இவங்களுக்கு கடவுளுக்கும் இவங்களுக்கும் இல்லை அந்த நெருக்கம் வந்து அதிகமாகும். அண்ட் 777 இவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, சமீப காலத்தில் மொபைல்லையோ சோஷியல் மீடியாவிலையோ இல்லை பழனிலேயோ ஆண்டி கோலத்தில் முருகரை பார்த்துருக்கலாம். அது வந்து மன நெருடலை கூட கொடுத்துருக்கலாம். இல்லை கனவுல கூட ஆண்டி கோலத்தில் முருகர் வந்திருக்கலாம். ஸோ இது ஏன் வந்திருக்கு, நம்ம ஆண்டி கோலத்தில் பார்த்தோம், இது பேட் சைனா குட் சைனா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பட் முருகர் இங்கே தரக்கூடிய மெசேஜ், நான் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் உன்னை ராஜாவாக தான் வாழ வைப்பேன். ஸோ நீங்கள் என்ன எந்த கோலத்தில் பார்க்குறீங்கன்றது விஷயம் இல்லை, உங்களுடைய கோலம் என்ன, மனதளவில் நீங்கள் என்ன கோலத்தில் இருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். ஸோ அதே மாதிரி இவங்களும் ரொம்ப ஆடம்பரமாக மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படி காட்டாமல் இயல்பாக சிம்பிளாக இருந்தாலே போதும். இவங்களுக்கு தேவையான எல்லாமே முருகர் வந்து பார்த்துப்பார், செய்வார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக மேம். மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கடகராசி இவங்களுக்கான தாட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருக்கணும், புத்தி கூர்மை ரொம்ப இம்பார்ட்டண்ட், தெளிவாக இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும், எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது? என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டான்னா, அதாவது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, எல்லாமே வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணால் போதும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222211. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயே எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறத அவங்களால பார்க்க முடியும். கடகராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா,
நிச்சயமாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்க இருக்குது. ஸோ இவங்க அதே மாதிரி வள்ளி தெய்வானையோடு இருக்கிற கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகரை வந்து தொடர்ந்து வழிபடுறது, கோவிலில் கூட அந்த மாதிரியான கோவிலை சூஸ் பண்ணி போயிட்டு வர்றது நிச்சயமாக இவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்கும். அண்ட் கல்யாண ரீதியான விஷயம், திருமணம், காதல் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு சுமூகமாக முடியும். ஸோ முருகரை கல்யாண கோலத்தில் அவங்க தரிசனம் பண்ணணும் இந்த வாரம் நிறைய அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணுன்னா, தன்னை எதிர்த்து வர பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை யாராவது போட்டி போடுறாங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எதிர்த்து போராடணும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனையில் கூட சொல்யூஷன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்க பார்க்கணும், ஓடி ஒதுங்கக்கூடாது. ஸோ பிரச்சனையாக இருக்கட்டும், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஆர்கியூமெண்ட்டுக்கு கூட அவங்க ரெடியாக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்களில் செய்யக்கூடாது. இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணவே கூடாது. இந்த நேரத்தில் என்ன காரியம் செய்கிறாங்களோ அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த கையில் ஒரு வேலை, இந்த கையில் ஒரு வேலை, அந்த மாதிரி 2 மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் க்ரீன் அண்ட் பேபி பிங்க். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88881010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி யூஸ் பண்ணும் போது இவங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜி டிவைன் சைட்லேருந்து கிடைக்கும். ஸோ கடவுள் கிட்டேருந்து கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் கிடைக்கும். இவங்களுக்கான ஆக்ஷன்ஸ்க்கு தேவையான பவர் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம் இந்த வாரம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க வந்து ஒரு குட்டி வேல், எங்கே வேணாலும் ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா கார் டேஷ்போர்ட்லேயோ, இல்லை பைக்லேயோ, இல்லை வீட்லேயோ, ஆஃபீஸில் லாபின்லேயோ, ஸோ எங்கே இருந்தாலுமே ஒரு சின்னது இல்லை அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு சைஸில் வேலை வச்சு அவங்க வழிபடணும். ஸோ அந்த வேல் வந்து எங்கே வேணாலும் அவங்க எடுத்துகிட்டு போகலாம். அந்த வேல் தான் அவங்களுக்கான ஒரு சிறப்பான ஆயுதமாக இருக்க போகுது. ஆயுதம்ன்றது வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஆயுதம்ன்றது வந்து பிரச்சனைக்கு சண்டைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி. இவங்க அந்த வேல் எங்கே வச்சுருந்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவை வந்து அது பார்த்துக்கும். ஸோ வேலை வந்து எங்கே போனாலும் அந்த வேல் அவங்க எடுத்துகிட்டு போகணும். அந்த வேல் அவங்கள வழி நடத்தும். வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் பிரச்சனைகள்லையும் அது வந்து காத்து நிற்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களோட இருக்கிற, அதாவது ஒரு ஃபீமேல் பர்சன், ஸோ அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க, அம்மா இல்லை வந்து ஒய்ஃப் ஆர் வந்து சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், ஸோ அவங்களுடைய அட்வைஸ் சஜஷன் இந்த வாரம் அவங்க எடுத்துக்கணும். இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் சம்டைம் கொடுக்கும். நிறைய க்ரியேட்டிவான ஒரு ஐடியாஸை வந்து கொடுக்கும். ஆல்ரெடி இவங்க ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்கன்னா இவங்க பேசுகிறது ரொம்ப தைரியமாக, போல்டாக வந்து மனசில் பட்டது தைரியமாக பேசணும். அந்த பேச்சு திறமை ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வாரம். ஸோ அந்த பேச்சாற்றலால் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக மாறும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, மனக்கலக்கம் கூடவே கூடாது. ஸோ தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிறது, இல்லை தெரியாத விஷயங்களை யோசிச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2323 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை வந்து நம்ம செஞ்ச காரியங்களுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு அதற்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதற்கான சன்மானம், அவுட்கம் நிச்சயமாக கிடைச்சே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் அந்த நம்பிக்கை உண்மையாகவும் மாறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னுதாரணமான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும், நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் என்னோடய லைஃப்பில் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு ஒரு வழிகாட்டியாக முருகரை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ முருகரை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கும் போது அந்த ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் இவங்க பண்ணணுன்றதை அவர் கையை பிடிச்சி கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். ஸோ அதற்கான ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ முருகரை ஒரு பெஸ்ட்டு குருவாக, ஒரு கைடாக அவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வாரத்துலேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாமா? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை மனசுக்கு பிடித்த நபரோட சந்தோஷமாக இருக்கணும். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் மனசு விட்டு அவங்களோட பார்ட்னர்கிட்ட பேசணும். அவங்க பார்ட்னருக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்களுக்காக இந்த வாரம் மேஜராக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, தேவையில்லாத நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். அதன் கொடுத்த பெயினை பற்றி கூட யோசிக்க வேண்டாம். ஸோ அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சி தான் பண்ணணுமே தவிர மேற்கொண்டு அவங்க மனசு காயப்பட்டதை பற்றி நினைக்கவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1818 அண்ட் 1919. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஒரு விரக்தி நிலையில் இருந்தால் கூட இல்லை நம்ம வாழ்க்கை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை மேலேயே ஒரு ஆசைகள் ஏற்படும். ஸோ இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும். சின்ன விஷயம் தானே, இதுக்கே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ என்ன நடந்து போச்சு அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சின்ன சின்ன நன்மைகள் நடந்தாலும் அது எல்லாமே முருகர் அவங்களுக்கு தரக்கூடியதான். ஏன்னா இந்த சின்ன விஷயத்த நீ எப்படி செலிப்ரேட் பண்ணுற, எப்படி சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி பெரிய விஷயங்களும் அவங்களோட லைஃப்பில் நடத்துவார். ஸோ இந்த வாரம் வரக்கூடிய சின்ன சின்ன தருணங்களையும் அவங்க வந்து முருகரை நினச்சி சந்தோஷமாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணும். இந்த வாரம் முழுக்க அவங்க சிரித்த முகத்தோடயே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுனால கூட சந்தோஷமாகலாம் முருகரை மனசில் நினச்சிட்டு. கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மனசு ஏதோ கஷ்டப்பட்டிருக்கு, மன ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்புகள் பிரச்சனை இருக்குன்னா அது வந்து நிரந்தரம் கிடையாது, அது வந்து ஒரு டெம்பரவரி தான். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க யோசிக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? இந்த வாரம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த உறவுகள் சார்ந்த இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாமல் ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம். அது கொஞ்சம் தள்ளி, அதில் பிரச்சனை இருந்தால் கூட இந்த வாரம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தவிர்த்துடலாம். இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் ஓஷன் க்ரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10 10 13 13. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயே எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட், க்ரோத் இருக்கும் லைஃப்பில். அண்ட் ஒரு சில விஷயங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நெகட்டிவான சில விஷயங்கள்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய அம்மா அப்பா இல்லை சுற்றி இருக்கிற பெரியவங்க அவங்க சொல்கிறத நிச்சயமாக இந்த வாரம் அவங்க கேட்கணும். ஸோ யாராவது ஒரு பெரியவங்க வந்து ஏதாவது சில அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகாமல் அந்த அட்வைஸை எடுத்துக்கணும். அதில் வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். முருகரே கூட ஏதாவது பெரியவங்க ரூபத்தில் வந்து அந்த அட்வைஸ் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பெரியவங்க யார் எதை சொன்னாலும் அது இந்த வாரம் அவங்க கேட்டு நடந்துக்கணும். அப்படி நடந்தால் இவங்களும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானி கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு ஞானம், பார்க்கறது சின்ன வயசாக இருந்தாலும் ஸோ பெரிய வயசில் இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணு. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு இந்த வாரம் என்ன செய்யணும்னா, புதிய விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், புதிய காரியங்களை தொடங்கணும், புதிய விஷயங்களை திட்டமிடணும், புதிய வாய்ப்புகள் ஏதாவது வருதுன்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாதுமா? என்ன பண்ண வேண்டாம்னா, ரொம்ப சேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கருமையாக இருக்க வேண்டாம், ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டாம். சில காரியங்களுக்கு சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆனாலும் இந்த வாரம் ரொம்ப சேவிங்ஸ் மோடில் இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் டீப் சீ ப்ளூ. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 99992222.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் டிவைன் சைட்லேருந்து யூனிவர்ஸ் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல், அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயோ உறவுகள்கிட்டேயோ இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ தனுசு இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யணும். இந்த வாரம் அவங்க பண ரீதியாக உதவி கேட்டால் கூட அவங்கக்கிட்ட இருந்தாலுமே ஸோ நம்ம இப்போ செய்ய வேண்டாம், கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல், அம்மா அப்பா ஏதாவது உதவி கேட்குறாங்க பண ரீதியானா அதை நிச்சயமாக கொடுக்கணும். அம்மா அப்பா தான் வந்து ஃபஸ்ட். ஸோ அம்மா அப்பாவை மட்டும் கைவிடவே கூடாது. ஏன்னா இந்த வாரம் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும். இவங்களா போய் கேட்டு கூட நம்ம கேட்டால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு செலவில்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவங்களா கேட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்றதை செய்யணும். ஸோ அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, மற்றது எல்லாமே அடுத்து தான். அம்மா அப்பா இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா முருகர் இவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் கண்டிப்பாக பார்த்துப்பாரு அப்படின்றது தான் முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வாரம் நடக்கலாம். எதிர்பாராத விஷயங்கள்லாம், திருப்பு முனைகள்லாம் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப பொறுமையாக இருக்க வேணாம், ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு சில விஷயங்களை பணவரவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அவுட்கம்மாக இருக்கட்டும், எதிர்பார்க்குறாங்க இன்னும் வரலைன்னா அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி வேறு ஏதாவது வேலைகளை வந்து பார்க்கலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதையே எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் க்ரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1011616. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ செய்யக்கூடிய காரியங்களும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, புதுசாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு பழைய விஷயங்களை இவங்க வந்து மறந்துடவும் கூடாது. அவங்களுடைய ரூட், பாரம்பரியம் என்ன, கல்ச்சர் என்ன, அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதை சார்ந்த விஷயங்கள்லையும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ரொம்ப தூரம் வந்து புதிய விஷயங்களை நோக்கி வந்துட்டாங்கன்னா இந்த வாரம் பழைய விஷயங்களையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதாவது அவங்களுடைய ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில், அந்த கல்ச்சர் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக ஏதாவது அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அது ரீதியாக ஃபேமிலியில் ஏதாவது செய்யணும்னு சொன்னா கூட அதை அவங்க நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, தனக்குள்ளே என்ன விதமான ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்குது, இல்லை ஏதாவது அடிக்ஷன் இருக்கா, நெகட்டிவ் வைப் இருக்கா, இல்லை நம்மளை சுற்றி யார் நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க, ஸோ அது அவங்களுக்குள்ளேயும் வெளியிலையும் என்ன நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்கிறதுக்கான முயற்சி நிச்சயமாக எடுக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, யாருக்காகவும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333 and 1414. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இவங்க என்ன காரியங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு தனித்துவம் அவங்களுக்கு தென்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னதுமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, வாழ்க்கைனாலே நிறைய மர்மம் மாயையெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாயையில் போய் இவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை உண்மையை நினச்சி சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நிச்சயமாக முருகரை வந்து அவங்க துணைக்கு எடுத்துக்கலாம். ஸோ கொல்லிமலை முருகரை வந்து முடிஞ்சால் போய் தரிசனம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த முருகரை வீட்டில் வச்சு கூட அவங்க வழிபடும் போது இந்த மாதிரி மாயையான விஷயங்கள், கெட்ட விஷயங்களை போய் மாட்டிக்காமல் அவர் தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க பார்க்குறவங்க ஒரு பெண் நபராக இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்கால வாழ்க்கைக்கான விஷயங்களை கையில் எடுக்கணும். அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து மையமாக வச்சு ஏதாவது சில முடிவுகள் எடுக்கணும். பார்க்குறவங்க ஆண் நபராக இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃப் இல்லை அவங்களுடைய லவ் பார்ட்னர் இல்லை அவங்களுடைய அம்மா, ஸோ இவங்க சார்ந்த விஷயங்களில் இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இல்லை அவங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களா தேடி தேடி போய் யாருக்கிட்டேயும் ஒரு அன்பு அந்த பாசத்தை வந்து ஷேர் பண்ண வேண்டாம். இவங்களை தேடி வந்தால் ஓகே, இவங்களா போய் யார்கிட்டையும் அது வந்து வழியே போய் அந்த அன்பெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி யாராவது மீட் பண்ணணும்னு நினச்சா கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8887777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் வந்து வெளிப்படும். ஸோ எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக பேலன்ஸ்டாக போகிறதுக்கான அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு இவங்க ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். இவங்களுக்கான குருவை வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு குரு அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அது முருகரை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை வாழ்ந்துட்டு இருக்கவங்கள ஒரு குருவாக எடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு சில விஷயங்கள்லாம் அவங்க கேட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும், பட் அந்த குருவை எப்போ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்போ தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை வந்து சீராக போக ஆரம்பிக்கும். ஸோ யாருமே எனக்கு குரு வேணாம், முருகர் மட்டும் எனக்கு குருவாக இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு சுவாமிமலை முருகரை குருவாக எடுத்துக்கலாம். முடிஞ்சால் அந்த சன்னதிக்கு போயிட்டு கூட அவரை வந்து நான் உங்களை குருவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் முருகர் நமக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய இந்த வாரத்தை எப்படி பயணிக்கணும், முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.